சரி. श्री चैतन्य मनोभीष्टं स्थापितं येन भूतले स्वयं भगतामह्यं ददाति स्वपदान्तिकं वन्देऽहं श्रीगुरो श्रीयुतपदकमलं श्रीगुरून् वैष्णवांश्च श्रीरूपं शाक्राजितं सगणरघुनाथान्वितं तं सजीवं सात्वैदं सावधूतं परिजनसहितं कृष्ण चैतन्यदेवं श्रीराधाकृष्णपादान् सगणललिता श्रीविशाखान्वितांस हे कृष्णा करुणा सिन्धो दीनबन्धो जगत्पते कोऽभैस्तकोऽभिः कान्त राधाकान्त नमोऽस्तुते तप्त काञ्चन गौराङ्गी राधा वृन्दावनेश्वरी वृषभानुसुते देवी प्रणमामि हरिप्रिये वाञ्छाकल्पतरुभ्यश्च कृपा सिन्धुभ्येव च पतितानां पावनेभ्यो वैष्णवेभ्यो नमो नमः श्रीकृष्ण चैतन्य प्रभु नित्यानन्द श्री अद्वैत गदाधर श्रीवासादि गौरभक्तवृन्द हरे कृष्ण 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 हरे 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 राम 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 हरे 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 कृष्ण இன்னைக்கு பாகவதம் हरे कृष्ण இரண்டாம் ஹரே கிருஷ்ண மாதாஜி பிரணாம் மாதாஜி இன்னைக்கு பாகவதம் இரண்டாவது காண்டம் அத்தியாயம் 1 பதம் 11 நமோ பகவதே வாசுதேவாய டிவைன் கிரேஸ் பக்தி வேதாந்த சுவாமி ஸ்ரீல பிரபுபாத் கி ஜெய் निर्विद्यमानानां इच्छतो अभयं योगिनां उपनिषेधं हरेर्नामानुकीर्तनं हरे कृष्णा यार படிக்கிறீங்க மாதாஜி படிக்கிற மாதாஜி हरे कृष्णा படிங்க மாதாஜி हरे कृष्णा ओम नमो भगवते वासुदेवाय भगवते वासुदेवाय ओम नमो भगवते वासुदेवाय हरे कृष्णा மொழிபெயர்ப்பு பொருளுரை வழங்கியவர் தெய்வ திராசா பக்தி வேதாந்த பிரபுபாதாக்கு ஜெய். மொழிபெயர். ஹரே கிருஷ்ணா. மகாராஜனே, பெரும் அதிகாரிகள் பகவானின் புனித நாமங்களை இடைவிடாமல் பாடிய வண்ணமாக இருக்கின்றனர். அவர்களின் வழியை பின்பற்றுவதே சந்தேகமும் பயமும் அற்றதும் அனைவருக்கும் வெற்றி அளிக்கக்கூடியதுமான வழியாகும். இவ்வழி அனைத்து ஜட ஆசைகளிலிருந்து விடுபட்டவர்களுக்கும் ஜட இன்பங்கள் அனைத்தையும் அனுபவிக்க விரும்புபவர்களுக்கும் மற்றும் உன்னத அறிவின் பயனாக சுய திருப்தி அடைந்துள்ளவர்களுக்கும் ஏற்றதாகும். பொருளுரை. முகுந்தன் மீதுள்ள பற்றை அடைய வேண்டியதன் அவசியம் முந்திய பதத்தில் வலியுறுத்தப்பட்டுள்ளது. பல்வேறு மனிதர்கள் வெவ்வேறு வகையான தொழில்களில் வெற்றி பெற விரும்புகின்றனர். பௌதீகவாதிகள் பொதுவாக ஜட இன்பங்களை முழுமையாக அனுபவிக்க விரும்புகின்றனர். அவர்களை அடுத்துள்ளவர்கள் ஆன்மீகிகள் எனப்படுகின்றனர். இவர்கள் பௌதீக இன்பத்தின் தன்மையை பற்றிய முழு அறிவை பெற்றிருப்பதால் இத்தகைய மாயைக்குட்பட்டுள்ள வாழ்விலிருந்து விலகி இருப்பதுடன் ஆன்மீக தன்னுணர்வினால் அவர்கள் சுய திருப்தி கொண்டவர்களாகவும் இருக்கின்றனர். இவர்களை விட மேல்நிலையில் உள்ள பகவத் பக்தர்கள் ஜட உலகை அனுபவிக்கவோ அல்லது அதிலிருந்து வெளியேறவோ ஆவலற்றவர்களாக உள்ளனர். பகவான் ஸ்ரீ கிருஷ்ணரின் திருப்தியே இவர்களுடைய லட்சியமாகும். அதாவது பகவத் பக்தர்கள் தங்களின் சொந்த லாபத்துக்காக எதையும் விரும்புவது இல்லை. பகவான் விரும்பினால் எல்லா வகையான ஜட வசதிகளையும் பக்தர்கள் ஏற்றுக்கொள்ளலாம். அவர் விரும்பவில்லை எனில் முக்தி உட்பட எல்லா வகையான வசதிகளையும் அவர்கள் ஒதுக்கியும் விடலாம். ஸ்ரீ கிருஷ்ணரின் திருப்தியை மட்டுமே விரும்புவதால் அவர்கள் சுய திருப்தி கொண்டவர்களும் அல்ல. இப்பதத்தில் பகவானின் தெய்வீகமான புனித நாமங்களை பாடும் முறையை ஸ்ரீ சுகதேவ கோஸ்வாமி சிபார்சு செய்கிறார். பகவானின் புனித நாமத்தை குற்றமற பாடுவதாலும் செவியுறுவதாலும் அவரது உன்னத உருவத்திலும் பின் அவரது இயல்புகளிலும் அதன் பின் அவரது தெய்வீகமான லீலைகளிலும் இன்னும் பிற விஷயங்களிலும் பரிச்சயம் உள்ளவராக ஒருவர் ஆகிறார். பகவானின் புனித நாமத்தை அதிகாரிகளிடமிருந்து கேள்விப்பட்ட பின் அதை ஒருவர் இடைவிடாமல் பாட வேண்டும் என்று இங்கு குறிப்பிடப்பட்டுள்ளது. தகுந்த அதிகாரியிடமிருந்து கேட்பதுதான் அடிப்படையானது என்பது இதன் பொருளாகும். பகவானின் புனித நாமத்தை ஒருவன் செவியுறுவதால் அது படிப்படியாக அவனை பகவானின் உருவம், இயல்புகள் மற்றும் லீலை ஆகியவற்றை புரிந்து கொள்ளும் நிலைக்கு உயர்த்துகிறது. இதனால் அவரது புகழை பாட வேண்டுமெனும் ஆவல் அதிகரிக்கிறது. இவ்வழி பக்தி தொண்டை வெற்றிகரமாக நிறைவேற்றுவதற்கும் ஜடப்பற்றில் ஆழ்ந்துள்ளவர்களுக்கும் சிபாரிசு செய்யப்பட்டுள்ளது.
வெற்றி தரும் இவ்வழியை தாமே முடிவு செய்ததாகவும் முந்தைய ஆச்சாரியர்களிடம் கூட இம்முடிவையே செய்திருப்பதாகவும் ஸ்ரீலா சுகதேவ கோஸ்வாமி கூறுகிறார். ஆகவே இதைவிட வேறு ஆதாரம் தேவையில்லை. இவ்வழி தத்துவார்த்த அறிவின் வேறுபட்ட பிரிவுகளைச் சேர்ந்த முன்னேற்றம் அடைந்து வரும் மாணவர்களுக்கு சிபார்சு செய்யப்பட்டுள்ளது. மேலும் ஏற்கனவே வெற்றி அடைந்து விட்டவர்களான கருமிகள், தத்துவவாதிகள் அல்லது பகவத் பக்தர்கள் ஆகியோருக்கும் கூட இதே வழி சிபார்சு செய்யப்பட்டுள்ளது. பகவான் நாம கீர்த்தனத்தை உரத்த சப்தத்துடன் செய்ய வேண்டும் என்பதுடன் பத்ம புராணத்தில் சிபார்சு செய்யப்பட்டுள்ளதை போன்று குற்றங்கள் இல்லாமலும் அது செய்யப்பட வேண்டும் என்று சீலா ஜீவ கோஸ்வாமி உபதேசித்துள்ளார். பகவானிடம் சரணாகதி அடைவதன் மூலமாக எல்லா பாவ விளைவுகளில் இருந்தும் தன்னை ஒருவன் விடுவித்துக் கொள்ள முடியும். பகவானின் புனித நாமத்திடம் அடைக்கலம் புகுந்தவன் வாயிலாக அவரது பாதங்களில் இழைத்துள்ள எல்லா குற்றங்களில் இருந்தும் தன்னை ஒருவன் விடுவித்துக் கொள்ளலாம். ஆனால் பகவானுடைய புனித நாமத்தின் திருவடிகளில் குற்றம் புரிந்தவனால் தன்னை காப்பாற்றிக் கொள்ள முடியாது. இத்தகைய குற்றங்கள் மொத்தத்தில் 10 உள்ளனவென்று பத்ம புராணம் குறிப்பிடுகிறது. முதல் குற்றம் பகவான் ஸ்ரீ கிருஷ்ணரின் புகழை பரப்புவதில் ஈடுபட்டுள்ள சிறந்த பக்தர்களை நிந்திப்பதாகும். இரண்டாம் குற்றம் பகவானின் புனித நாமங்களை பௌதீக கண்ணோட்டத்தில் காண்பதாகும். எல்லா பிரபஞ்சங்களுக்கும் பகவானே உரிமையாளர் ஆவார். இதனால் வெவ்வேறு இடங்களில் வேறுபட்ட நாமங்களால் அவர் அறியப்படுகிறார். ஆனால் பகவானின் பூர்ணத்துவத்தை அது எவ்விதத்திலும் குறைப்பது ஆகாது. பரம புருஷருக்கென உள்ள ஒவ்வொரு நாமமும் அவரது சிறப்பான இயல்புகளை குறிப்பதால் அவை அனைத்துமே புனிதமானவைதான். பகவானின் இந்நாமங்கள் அவருக்கு ஈடான சக்தி கொண்டவை ஆகும். சிருஷ்டியின் எப்பகுதியிலுள்ள எவரும் அவரவருக்கு தெரிந்த எந்த மொழியில் வேண்டுமானாலும் பகவானின் நாமத்தை பாடுவதற்கு எத்தடையும் இல்லை. அந்நாமங்கள் அனைத்தும் சர்வ மங்களம் தருபவை ஆகையால் அவற்றை பௌதீகமானவை என கருதி அவற்றிற்கிடையில் தராதரம் காணக்கூடாது. மூன்றாவது குற்றம் அங்கீகரிக்கப்பட்ட ஆச்சாரியர்கள் அல்லது ஆன்மீக குருமார்களின் கட்டளைகளை மீறுவது. நான்காவது குற்றம் சாஸ்திரத்தை அல்லது வேத அறிவை நிந்திப்பது. ஐந்தாவது குற்றம் பகவானின் திருநாமத்திற்கு பௌதீக கண்ணோட்டத்தில் அர்த்தம் கற்பிப்பது. இந்நாமம் பகவானோடு முற்றிலும் ஒன்றானதாகும். பகவானுக்கும் அவரது திருநாமத்திற்கும் வேறுபாடில்லை என்பதை ஒருவன் அறிய வேண்டும். ஆறாவது குற்றம் புனித நாமத்திற்கு தப்பான அர்த்தம் கற்பித்தல். பகவானும் அவரது திருநாமமும் கற்பனையானவை அல்ல. பகவானை வழிபடுபவர்களின் கற்பனையில் உதித்த ஒரு மூர்த்தி என்றென்னும் குறைந்த அறிவுள்ள மனிதர்களும் உள்ளனர். எனவே அவரது திருநாமமும் கற்பனையானது என்று அவர்கள் நினைக்கின்றனர். இத்தகைய மனோநிலையில் பகவானின் நாம கீர்த்தனத்தை செய்பவன் தான் எதிர்பார்க்கும் பலனை அடைய முடியாது. ஏழாவது குற்றம் புனித நாமத்தின் வலிமையால் வேண்டுமென்றே பாவங்கள் செய்வது. பகவானின் திருநாமங்களை ஜெபிப்பதால் அனைத்து பாவ விளைவுகளிலிருந்தும் ஒருவன் விடுபட முடியும் என்று வேத நூல்கள் கூறுகின்றன. இதை சாதகமாக பயன்படுத்தி கொண்டு பகவானின் திருநாமத்தை ஜெபிப்பதால் பாவ விளைகளை போக்கிவிடலாம் என்று எதிர்பார்த்து தொடர்ந்து பாவங்களை செய்பவன் புனித நாமத்தின் மலர் பாதங்களை மிக பெரிய குற்றம் செய்தவன் ஆகிறான். இத்தகைய குற்றவாளி ஒருவன் சிபார்சு செய்யப்பட்டுள்ள எவ்வகையான பிராய சித்தத்தாலும் தன்னை புனிதப்படுத்தி கொள்ள முடியாது. அதாவது ஒருவன் புனித நாமத்தை ஜெபிக்கும் முன் பாவம் செய்தவனாக இருக்கக்கூடும். ஆனால் பகவானின் புனித நாமத்தில் அடைக்கலம் புகுந்து அதனால் பாதுகாப்பு அளிக்கப்பட்ட பின் புனித நாமத்தை ஜெபிக்கும் இம்முறை தனக்கு பாதுகாப்பை அளிக்கும் என்று எதிர்பார்க்காமல் பாவச் செயல்களிலிருந்தும் அவன் உறுதியாக விலகி இருக்க வேண்டும். எட்டாவது குற்றம் பகவானின் திருநாமத்தையும் அதை பாடும் முறையும் அனுகூலமான சில ஜட செயல்களுக்கு ஒப்பானவை என்று எண்ணுவது. பௌதீக நன்மைகளை அளிக்கக்கூடிய பல வகையான நற்செயல்கள் உள்ளன. ஆனால் புனித நாமமும் அதை ஜெபிக்கும் முறையும் வெறும் புண்ணிய செயல்கள் மட்டுமல்ல. இப்புனித நாம ஜபம் புண்ணிய செயல்தான் என்பதில் சந்தேகம் இல்லை. ஆனால் இத்தகைய நோக்கங்களுக்காக அதை உபயோகிக்க கூடாது. புனித நாமமும் பகவானும் ஒத்த தன்மையை உடையவர்களாதலால் மனித வர்க்கத்தின் சேவைக்காக அப்புனித நாமத்தை ஈடுபடுத்தக்கூடாது. இதன் கருத்து என்னவென்றால் பரம புருஷர் உன்னத அனுபவிப்பாளராக இருப்பதால் அவர் எவருடைய கட்டளையும் நிறைவேற்ற வேண்டியவரோ அல்லது அவர்களுக்கு தொண்டு செய்ய வேண்டியவரோ அல்ல. அது போலவே
பகவானின் புனித நாமம் அவரோடு முற்றிலும் ஒத்த தன்மையுடையதாக இருப்பதால் ஒருவன் தன் சொந்த சேவைக்காக புனித நாமத்தை பயன்படுத்திக் கொள்ள முயலக்கூடாது. 9வது குற்றம், பகவானின் புனித நாமத்தை பாடுவதிலும் அதன் உன்னத தன்மையை பற்றி அறிவதிலும் ஆர்வமற்றவர்களுக்கு இத்தகைய உபதேசம் அளிக்கப்படுமாயின் இச்செயல் திருநாமத்தின் பாதங்களில் செய்யப்படும் ஒரு குற்றமாக கருதப்படுகிறது. 10வது குற்றம், புனித நாமத்தின் உன்னத தன்மையை பற்றி கேள்விப்பட்டு இருந்தும் அந்நாமத்தில் சிரத்தை கொள்ளாமல் இருப்பது. பகவானின் உன்னத நாமத்தை பாடுவதால் விளையும் பயன் அதை பாடுபவனுக்கு முக்தியாக காட்சியளிக்கிறது. இது அவனது போலி அகங்காரத்தால் விளைந்ததாகும். தானே உலகை அனுபவிப்பவன், உலகில் உள்ளவை அனைத்தும் தன் சுகத்துக்காக மட்டுமே உள்ளன என்ற எண்ணங்களால் இந்த போலி அகங்காரம் வெளிப்படுத்தப்படுகிறது. ஜட உலகம் முழுவதும் நான், எனது என்ற இத்தகைய போலி அகங்காரத்தின் கீழ்தான் இயங்கிக் கொண்டு இருக்கிறது. ஆனால் இத்தகைய தப்பான எண்ணங்களிலிருந்து விடுபடுவதுதான் திருநாம ஜபத்தின் உண்மையான பயனாகும். ஹரே கிருஷ்ண மாதாஜி. ஹரே கிருஷ்ண மாதாஜி. தேங்க்யூ மாதாஜி. அப்ப இதுல நம்மளுக்கு புனித நாமத்திற்கு எதிரான 10 குற்றங்கள் சொல்லப்பட்டிருக்கு, விளக்கமாக சொல்லப்பட்டிருக்கின்றது. ஹரே கிருஷ்ணா. புனித நாமத்திற்கு எதிரான 10 குற்றங்கள் இங்க விரிவாக சொல்லப்பட்டிருக்கு. இதை நாம வைஷ்ணவர்களான நாம எப்பவுமே மனதுல ஆழ பதித்து தூக்கத்துல எழுப்பி கேட்டா கூட இந்த 10 குற்றங்கள் என்னன்னு சொல்லணும் நாம. அப்ப இந்த ஸ்லோகத்துல ஏதன் நிர்வித்திய நானானாம், இப்ப எல்லா நிர்வித்திய நானானாம் அப்படின்னா எல்லா ஜட ஆசைகளிலிருந்தும் விடுபட்டவர்கள் எதற்காக அவங்க விரும்புவாங்க அப்படின்னா பகவானுடைய திருநாமத்தை ஜெபிக்கவே விரும்புவாங்க. அவங்களுக்கு இச்சதோ அகுதோ பயம், அந்த சந்தேகங்கள் பயம் எல்லாம் நீங்கிவிடும். நம்மளாம் நிறைய சந்தேகம் வச்சிருப்போம் மனசுக்குள்ள, அது நடக்குமா, இது நடக்குமா, அப்படி இருக்குமோ, இப்படி இருக்குமோ. நம்மளுக்கு பிறந்ததுல இருந்தே சந்தேகம். அந்த சந்தேகங்கள் எல்லாம் பக்தி தொண்டு செய்யும் போது பகவான் தானாகவே அதை நிவர்த்தி பண்ணிடுவார். அப்ப எல்லாருக்குள்ளேயும் பயம் அப்படிங்கிற ஒரு பிசாசு எல்லார்கிட்டையும் இருக்கு. என்னை மகன் பாப்பானா கடைசியில நான் எப்படி சாவணும், நோய் செத்துறணும், இல்ல அவங்கள மாதிரி சாவணும், இவங்கள மாதிரி சாவணும், இல்ல போனவங்க திரும்பி வருவாங்களா, பிசினஸ் நல்லா இருக்குமா, இப்படி எல்லாருக்குமே ஒரு பயம் இருந்துட்டே இருக்கும், சந்தேகம் இருந்துட்டே இருக்கும். அப்ப இந்த ஸ்லோகத்துல என்ன சொல்றாங்கன்னா அதையெல்லாம் நிவர்த்தி பண்ணணும் அப்படின்னா அனைவருக்கும் வெற்றி அளிக்கக்கூடியது வழி என்ன அப்படின்னா பகவானோட புனித நாமத்தை என்றும் ஓதுவது. அதுதான் நம்மளுக்கு ஜட ஆசையிலிருந்து விடுதலை கிடைக்க உதவுது. அப்போ இந்த ஜட இன்பங்களை அனுபவிக்க விரும்புறவங்களும் சரி, விரும்பாதவங்களும் சரி, மற்றும் உன்னத அறிவின் பயனாக சுய திருப்தி அடைந்தவர்களுக்கும் இது ஏற்றதாகும். அப்ப ஹரிநாம ஜபம் மேல ஹை கிளாஸ்ல இருந்து பல துறவிகள், முனிவர்கள் மற்றும் பக்தர்கள் எல்லாருக்குமே இது உதவும். கீழே இருக்கிற தாழ்ந்த மக்கள், யவனர்கள், மிலேச்சர்கள், கரியை அந்த நாய்கரியை உண்பவர்கள் எல்லாருக்குமே இந்த ஜபம் ஹரிநாம ஜபம் உதவும். இப்ப இது ஒண்ணுதான் நம்மளுக்கு நிலையானது அப்படின்னு சொல்லப்பட்டிருக்கு. அப்ப முகுந்தன் மீதுள்ள பற்றை அடைய வேண்டியதன் அவசியம் நம்மளுக்கு வலியுறுத்தப்பட்டிருக்கு. எல்லாருமே தொழில வெற்றி பெற விரும்புறாங்க, இன்பங்களை தேடி அலையிறாங்க. அந்த இன்பங்கள் ஜட இன்பங்கள், நிறைய பேர் ஜட இன்பங்களை தான் விரும்புறாங்க. ஆனா அருவவாதிகள் என்ன பண்றாங்க, பிரம்ம ஜோதியில வர்ற இன்பத்தை, பிரம்மானந்தத்தை அனுபவிக்க விரும்புறாங்க. ஆனா ஆன்மீக தன்னுணர்வு பெற்றவர்கள், சுய திருப்தி கொண்டவர்களாக இருக்கிறார்கள். அவங்க பகவத் பக்தர்களாக இருக்கிறாங்க. அவங்க இந்த உலகத்தை அனுபவிக்கவோ இல்ல அந்த பிரம்மானந்தத்தை அனுபவிக்கவோ விரும்புறது கிடையாது. எப்பவும் தங்களது தொண்டை பகவானுக்கு செலுத்தவே விரும்புறாங்க. அப்ப எல்லா வகையான ஜட ஆசைகளையும் பக்தர் ஏற்றுக்கொள்ளவும் செய்யலாம். பக்தர்கள் அப்படின்னா ஒரே துறவு நிலையில ஏழ்மையில குடிசை போட்டுட்டு இருக்கணுங்கிற அவசியம் கிடையாது. ஏன்னா பகவான் விரும்பினால் அவர்களுக்கு எல்லா வசதியும் தர்றாரு. இல்ல அவர் விரும்பல அப்படின்னா அந்த பக்தனுக்கு அந்த வசதியை எடுத்துறவும் செய்யறாரு. அப்ப இது இங்க ஹரிநாம ஜபம் அப்படிங்கிறது தான் நம்மளுக்கு முக்கியமா
எப்படி செய்யணும் அப்படின்னு சொல்லப்பட்டிருக்கு. அப்ப அந்த குற்றங்கள் 10 விதமான குற்றங்கள். பகவானோட முதல் குற்றம் என்ன அப்படின்னா, நாம வைஷ்ணவர்களுக்கு அபராதம் செய்யக்கூடாது அப்படிங்கிறது ரொம்ப 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 வலியுறுத்தி சொல்றாங்க. ஏன்னா வைஷ்ணவர்களோட பாத துளிதான் நம்மளுக்கு மிக 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 முக்கியமானது. அந்த வைஷ்ணவர்களோட உச்சிஷ்டம் அப்படின்னு சொல்லப்படுற அவங்க வைக்கிற மீதி உணவுகள், அவங்களோட பாத துளிகள், அவர்களது பாத நீரை பாதத்தை கழுவின அந்த கங்கை நீரை நம் தலையில தெளித்துக் கொள்வது, இதெல்லாம் ரொம்ப முக்கியமானது. அந்த வைஷ்ணவர்களுக்கு நாம் அபராதம் பண்ணினா கடவுள் மன்னிக்கவே மாட்டார். ஏன்னா தன்னை நிந்தித்தவர்களை கூட பகவான் மன்னிச்சிடுவாரு. ஆனா தன்னுடைய அடியவர்களை யாராவது நிந்தித்தாங்க அப்படின்னா அவர் மன்னிக்கிறதே கிடையாது. அப்ப பகவானோட புனித நாமத்தை பரப்ப தங்கள் வாழ்வை அர்ப்பணித்துள்ள பக்தர்களை நிந்திப்பது குற்றம். இதுதான் முதல் குற்றம். அப்ப வைஷ்ணவ அபராதங்கிறது இப்ப 2 விதமான பாவங்கள் இருக்கு. ஒண்ணு நாம சாதாரணமா செய்யற பாவங்கள், இன்னொன்னு வைஷ்ணவ அபராதம். அப்ப பாவத்துக்கும் அபராதத்துக்கும் ரெண்டுக்கும் வித்தியாசம் இருக்கு. ரெண்டுமே பெரிய தவறுதான். இருந்தாலும் பாவங்கள் செய்யும் போது அதை பகவான் மன்னிக்க நிறைய வாய்ப்பு இருக்கு. ஆனா வைஷ்ணவ அபராதத்தை பகவான் மன்னிக்கவே மாட்டார். இதுக்கு யாரு உதாரணம் அப்படின்னு பாத்தீங்கன்னா அம்பரீஷ் மகாராஜ். அப்ப துர்வாச முனிவர் அவரோட அரண்மனைக்கு போறாரு. அரண்மனைக்கு போய் ஏகாதசி நாள் அன்னைக்கு, துவாதசி நாள், ஏகாதசி முடிஞ்சு துவாதசி நாள்ல நல்ல நேரத்துல அந்த விரதத்தை முடிக்கலான்னு அவர் அரசர் தயாரா இருக்கார், அம்பரீஷ் மகாராஜ். ஆனா இவர் போனதுனால இவர் நான் வர்ற வெயிட் பண்ண அப்படின்ட்டு குளத்துக்கு ஆத்துக்கு குளிக்க போயிட்டார் சீடர்களோட. அவர்கிட்ட ஆயிரக்கணக்கான சீடர்கள் இருக்காங்க. அவர் குளிக்க போறாரு. அப்ப அவர் வர்றதுக்கு நேரம் ஆகுறது. அப்ப அந்த டைம் மீறி போச்சுன்னா அந்த ஏகாதசி விரதத்தை முடிக்க முடியாது. ஏன்னா அந்த நாளில இருந்து அடுத்த ஏகாதசி வரைக்கும் மறுபடியும் விரதம் இருக்கணும், அந்த டைம்ல முடிக்கலைன்னா. அப்போ அவர் என்ன நினைக்கிறாரு அப்படின்னா, அங்க இருக்கிற முனிசிரேஷ்டர்கள், குருவா அங்க அரச குருவா ஒருத்தர் இருப்பார், பிராமணர். அவரை கூப்பிட்டு இதுக்கு என்ன பண்ணலாம் அப்படின்னு கேட்கும்போது அவர் சொல்றாரு, துளசி தீர்த்தத்தை எடுத்து நீங்க விரதத்தை முடிச்சிருங்க, ஏன்னா டைம் முடிய போகுது அப்படின்னு. அப்போ துளசி தீர்த்தத்தை எடுத்து விரதத்தை முடிச்சிடறாரு. வெறும் துளசி தீர்த்தத்தை மட்டும்தான் 4 சொட்டு குடிச்சுக்கிறாரு. ஆனா அங்க துர்வாசருக்கு வந்ததே கோபம். நீ எப்படி என்னை விட்டுட்டு விரதத்தை முடிக்கலாம், அப்ப எனக்கு மரியாதை இல்லையா அப்படின்னு சொல்லி ரொம்ப ஆவேசப்பட்டு என்ன பண்றாரு, தன்னோட தலைமுடியில ஒன்ன எடுத்து அதை அவரை நோக்கி வீசுறாரு. வீசி நீ இப்பவே இறந்து போக கடவாய் அப்படின்னு. அப்ப அந்த தலைமுடியிலிருந்து அசுரன் உருவாகிறான். உருவாகி அவருக்கு பக்தரை கொல்ல போகும்போது அவர் ஒண்ணுமே செய்யல, ஓடவெல்லாம் இல்ல, என்னை காப்பாத்துங்கன்னு கடவுள்கிட்ட கேட்கல. பகவானே இது உன் விருப்பமாக இருந்தால் நான் இதை ஏற்றுக்கொள்கிறேன் அப்படின்னு சொல்லி அப்படியே நின்னுட்டார். பகவான் கிருஷ்ணரை நினைச்சு அப்படியே நின்னுட்டார். ஒரு தூய பக்தர், அவர் எந்த தப்புமே செய்யல. ஆனா துர்வாசர் தனது அகங்காரத்தினால, அந்த கோபத்தினால, இது ஒரு லீலை தான். உண்மையிலேயே அவர் துர்வாச முனிவர் யாரு அப்படின்னா சிவனோட அம்சம், ருத்ரனோட அம்சம். அவருக்கு அடிக்கடி கோபம் வரும். பல லீலைகள் பகவான் அவர் வச்சு நடத்துறார். அப்போ அந்த அசுரன் திரும்பி அவர் தாக்க முடியாத அளவுக்கு அங்க சக்கரத்து ஆழ்வார் அவர் பகவானோட கையில் இருந்து ஓடி வந்துடுறார், அவரோட பகவானோட பக்தனை காப்பதற்காக. இத்தனைக்கும் பகவான் நீ போய் அவனை காப்பாத்துனால சொல்லல, அவர் தானா ஓடி வர்றாரு பகவானோட பக்தரை காப்பாத்துறதுக்கு. அப்ப அந்த அசுரனை அழிச்சிடுறாரு. அழிச்சிட்டு அடுத்தது திரும்பி பார்க்கும்போது அந்த அசுரனை ஏவி விட்ட துர்வாச முனிவரை நோக்கி போகுது அந்த சக்கரம். அப்ப அந்த சக்கரம் தன்னை நோக்கி வருவதை பார்த்துட்டு துர்வாச முனிவர் ஓடிக்கொண்டே இருக்கிறார். எங்க எல்லா லோகங்களுக்கும் போறாரு. சத்தியலோகத்துக்கு போறாரு. சத்தியலோகத்துல பிரம்மா சொல்லிட்டாரு, பகவானோட ஆயத்தை என்னால தடுக்க முடியாது. அப்புறம் போறாரு சிவலோகத்துக்கு. சிவன் சொல்லிட்டாரு, எனக்கும் இதுக்கு சம்பந்தம் இல்லை, என்னால தடுக்க முடியாது, அந்த உக்கிரமான அந்த ஆயுதத்தை என்னால் தடுக்க முடியாது அப்படின்னு சொல்லி. அப்ப நீங்க போய் அதை எங்கிருந்து வந்ததோ அங்கேயே போய் சரணடைங்க. அப்ப விஷ்ணு லோகத்துக்கு போறாரு. விஷ்ணு கிட்ட கேட்கும் போது அவர் சொல்றாரு, எதுக்கு எனக்கு சம்பந்தம் இல்லை, என்னோட சக்கர ஆயுதம் என்னுடைய பக்தன் துன்பப்படுவதை பார்த்து தானா என் கையில இருந்து ஓடி வந்துருச்சு,
அதனால நீ அங்கே என்னோட பக்தனையே போய் சரணடை, என் பக்தன் மன்னித்தா உனக்கு நன்மை உண்டு அப்படின்னு சொல்றார். அப்போ திரும்பவும் எல்லா லோகத்துல இருந்து மறுபடியும் கீழே வந்து அவர் அம்பரீஷ் மகாராஜாவே சரணடைகிறார். அப்போ அம்பரீஷ் மகாராஜா அவர் தூய பக்தர், உன்னதமான குணங்களை கொண்டவர். அதனால் அவர் சொல்றாரு, தயவு செஞ்சு முனி சிரேஷ்டரான நீங்க என் காலில் விழுகாதீங்க, அதை எனக்கு பாவம், தயவு செஞ்சு எழுந்துருங்க பகவானே. ஒரு தூய பக்தரான இந்த துர்வாச முனிவரை நான் கொன்னதா எனக்கு ஒரு சரித்திரம் வேண்டாம், தயவு செய்து அவரை வந்து இந்த சக்கராயத்துல இருந்து காப்பாற்றுங்கள் அப்படின்னு சொல்லும்போது சக்கராயுதம் அந்த இடத்துல நின்னுட்டு திரும்பி போயிடுது. அப்ப இவ்வாறு அவர் காப்பாற்றப்படுகிறார். அப்ப பகவானுடைய பக்தர்கள் என்றும் பகவானால் பாதுகாக்கப்படுகிறார்கள். அவங்களுக்கு ஏதாவது தீமை இழைச்சோம் அப்படின்னா அது நம்மளுக்கு பக்தி லதா பீஜா அப்படிங்கிற விதையானது கருகி போயிடும். ஏன்னா அந்த பக்திய நம்ம வந்து பிரம்மாண்ட பிரமித கோணே பாக்கியவான் ஜீவ குரு கிருஷ்ண பிரசாத பாயே பக்திலதா பீஜ அப்படின்னு சொல்லி நம்மளுக்கு இந்த குரு கிடைக்கிறது ரொம்ப ரொம்ப ஒரு அரிதான செயல். எல்லாருக்குமே வாழ்க்கையில குரு கிடைச்சிடாது, பக்தி தொண்டு கிடைச்சிடாது, பக்தியை பத்திய நாலேஜ் கிடைச்சிடாது. அப்படி கிடைச்சவங்க அதை எப்ப இழக்கக்கூடும் அப்படின்னா, ஒரு தவறு வைஷ்ணவருக்கு தவறு செய்யும் போது. இது மாதிரி நிறைய வைஷ்ணவ அபராதங்களை பற்றி நாம பார்த்திருக்கலாம். உங்களுக்கு ஏதாவது தெரிஞ்சா நீங்களும் அதை ஷேர் பண்ணிக்கலாம். மாதவேந்திரபுரி அவர் கூட ஜபம் பண்ணிட்டு இருப்பார். ரொம்ப வயதான காலம். ஹரே கிருஷ்ண 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 ஹரே ஹரே, ஹரே ராம 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 ஹரே ஹரே, ஹரே கிருஷ்ண 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 ஹரே ஹரே, ஹரே ராம 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 ஹரே ஹரே, இப்படி மந்திரத்தை எப்போதும் ஜபிச்சிட்டு இருப்பார். அப்போ அங்க ராமச்சந்திரபுரிங்கிறவர் வர்றாரு, அவருடைய மாணவன் சிஷ்யன். அவர் வந்து ரொம்ப தூய்மையான பக்தர் கிடையாது. இப்படி அவர் ஜபம் பண்ணி கொண்டிருக்கிறத பார்த்து அவர் சொல்றாரு, வயசு ஆயிடுச்சு உங்களுக்கு, பிரம்மத்தை நினைச்சுக்கிட்டு நீங்க அதுல அமைதியா இருந்து ஜபம் அமைதியா இருந்து தியானம் பண்ண வேண்டியது தானே, எதுக்காக இப்படி சத்தம் போட்டுட்டு எல்லாரையும் கஷ்டப்படுத்திட்டு இருக்கீங்க அப்படின்னு சொல்லி அவரு தன்னோட குருவையே அதிகாரம் பண்றார். அப்போ அந்த நாமத்திற்கு எதிராக அவர் சொல்கின்ற அந்த வார்த்தை, ஏன்னா அவர் ஞான யோகியோ தியான யோகியோ இல்ல, அவர் தூய பக்தர். பக்தர்களுக்கு அடையாளம் என்ன? பகவானுடைய நாமத்தை, அவரது ரூபத்தை ரசிச்சு அந்த ருச்சியை அடைவதுதான். அவரது பகவானும் அவரது நாமமும் வேறல்ல. அப்ப அந்த நாமத்துக்கு எதிராக அவர் சொல்லும் போது அவருக்கு பயங்கரமா கோபம் வருது. கோபம் வந்து அவர் என்ன சொல்றாருன்னா, நீ இங்கிருந்து வெளியில போயிரு, என் முன்னாடி நிக்காத, இனிமே வரவே வராதுன்னு சொல்லிடுறாரு. அப்போ இவர் வந்து அதை சாதாரண மனிதன் சொல்ற மாதிரி நினைச்சிட்டு வெளியில போறாரு. ஆனா அவருக்கு திரும்பவும் நாமத்து மேல ருச்சி வரல. மறுபடியும் வீழ்ச்சிகள், அவருக்கு பலவித வீழ்ச்சிகள் வருது, துன்பங்கள் வருது. பல விதமா அந்த ராமச்சந்திரபுரி துன்பப்பட்டு பக்தியவே விட்டு போயிடுறாரு. இப்ப ஜடத்துல நிலைத்த ஒரு பௌதிகவாதியை போல, லௌதிகவாதி போல ஆயிடுறாரு. இப்படி பல கஷ்டங்கள் படுறாரு. அவருக்கு இது வரைக்கும் செஞ்ச பக்தி கூட அவருக்கு எல்லாமே போயிடுச்சு. அப்ப இரண்டாவது குற்றம், அப்ப பகவானோட புனித நாமத்தை பரப்புபவர்கள் தங்களது வாழ்க்கையை அர்ப்பணித்துள்ள பக்தர்களை நிந்திக்கிறது முதல் குற்றம். இது வந்து ரொம்ப ரொம்ப இம்பார்ட்டன்ட். யாருமே வந்து வைஷ்ணவர்களை புறம் பேசக்கூடாது. அவர்களுக்கு எந்த ஒரு வைஷ்ணவர்கள்னா யாரு அப்படின்னு சொல்லி ஸ்ரீ சைத்தன்ய மகாபிரபு கிட்ட ராமானந்த ராய் சைத்தன்ய மகாபிரபு ராமானந்த ராய்ட்டு கேட்கிறார், வைஷ்ணவர்கள்லாம். ராமானந்த ராய் சைத்தன்ய மகாபிரபுட்டு கேட்கிறாரு. அப்ப அவர் சொல்றாரு, யாரெல்லாம் எனது நாமத்தை உச்சரிக்கிறார்களோ அவர்கள் எல்லாம் வைஷ்ணவர்கள். இப்ப நம்ம வைஷ்ணவர் அப்படின்னா நாம நினைச்சுக்கிறோம், ஓ பெரிய லெவல்ல இருந்தா தான் அவர் வைஷ்ணவர், அவர் வந்து ஒரு கோயிலோட நிர்வாகியா இருக்கணும், காவி கட்டி இருக்கணும், அந்த நிலையில இருந்தா தான் அவர் வைஷ்ணவர், பூஜாரிகள்லாம் வைஷ்ணவர்கள் அப்படின்னு நினைக்க முடியாது. அங்க வர சாதாரண பக்தர்கள், பகவானோட நாமத்தை உச்சரிப்பவர்கள் எல்லாருமே வைஷ்ணவர்கள். அப்ப இரண்டாம் முறை கேட்கும்போது ராமானந்த ராயர் சைத்தன்ய மகாபிரபு கேட்கிறார், யாரெல்லாம்
வைஷ்ணவர்கள் அப்படின்னு. எனது நாமத்தை யார் தொடர்ந்து உச்சரிக்கிறார்களோ அவர்கள்லாம் வைஷ்ணவர்கள்னு சொல்றார். இப்ப 3ஆம் முறை கேட்கிறாரு யாரு வைஷ்ணவர்கள் அப்படின்னு. அப்ப சொல்றாரு, யாரை பார்த்தவுடன் அவர்களுக்கு பக்தி பெருகின்றதோ அவர்கள் எல்லாம் வைஷ்ணவர்கள் அப்படின்னு. அப்போ அந்த ஸ்டேஜ் நாம ஒரே ஸ்டேஜில் இருக்க முடியாது. ஆரம்பத்துல நம்ம என்ன பண்றோம், பக்திக்குள்ள வர்றோம், நாமங்களை கூறுகிறோம். அந்த நாமத்தை கூறும்போது நம்மளுக்கு அடுத்த ஸ்டேஜ் என்ன ஆகுது, தொடர்ந்து கூற ஆரம்பிக்கிறோம். அதுக்கு அடுத்த ஸ்டேஜ் என்ன ஆகுது, அந்த நாமத்தை கூறும்போது கண்களில் நீர் வழிவது போன்ற பரவச நிலைகள் கிடைக்கும். அப்ப அந்த தூய பக்தரை பார்க்கும்போது உடனே நம்மளுக்கு அந்த பக்தி நம்மளுக்குள்ளேயும் பெருகும். அப்போ வைஷ்ணவர்கள் அப்படின்னா மேலான நிலையில் மட்டுமல்ல, எல்லாரையுமே நாம நிந்திக்க கூடாது அப்படிங்கிறத இதுல சொல்லப்பட்டிருக்கு. அடுத்தது 2வது குற்றம் என்னன்னா, பிரம்மா சிவன் போன்ற தேவர்களின் நாமங்களை விஷ்ணுவின் நாமத்திற்கு சமமாகவோ தன்னிச்சையாகவோ கருதுவது குற்றம். இப்ப நிறைய தேவதைகள், பகவான் யாருன்னா ஆதி காரண காரணம், அவர்தான் எல்லாவற்றிற்கும் மூலம், பரம புருஷர். புருஷர்களில் எல்லாம் உத்தமர், உத்தம புருஷர் அவர்தான். யோகேஸ்வரர், எல்லா யோக சித்திகளின் தலைவர். அஜ, பிறப்பற்றவர். ஆதி தேவம் அஜம் விபும், அவர் பிறப்பற்றவர். அப்புறம் எல்லா குணங்களையும் கொண்டவர், 64 நற்குணங்களை கொண்டவர். யாருக்குமே அந்த பரிபூர்ண நிலை கிடையாது. பகவான் கிருஷ்ணருக்கு மட்டும்தான் அந்த 64 100% இருக்கு. அதுக்கு கீழே வந்தோன்னா நம்மளுக்கு 78% வரைக்கும் நாம அதை அடையலாம். ஆனா அவரோட அளவுக்கு கிடையாது. நம்ம அளவுல நாம 78% அதை அடையலாம். பிரம்மாவுக்கு 74%, அப்போ சிவனுக்கு 82%, விஷ்ணுக்கு 94%. இப்படி வேறுபாடுகள் இருக்குது. இப்ப பிரம்மா சிவன் போன்றவர்கள் எல்லாம் பகவானுக்கு சமமானவர்களோ உயர்ந்தவர்களோ கிடையாது. அசமௌர்த்தவ. அப்ப பகவானுக்கு இணையாகவோ மேலாகவோ யாராலும் ஆக முடியாது. அப்ப அவர்களுடைய நாமத்தை இவங்களை விஷ்ணுவோட நாமத்துக்கு சமமா கருதக்கூடாது. இப்ப ஓம் நம சிவாயம் சொல்றதுதான் பெருசு அப்படின்னு சிவனடியார்கள் எல்லாம் வாதாடுவாங்க. ஆனா அவங்களுக்கு வேதங்கள் எல்லாம் முழுசா புரியாது. நம்மள மாதிரி ஆராய்ந்து கற்றுக்கொண்டவர்கள் அல்ல. பாகவதம் படிச்சவங்களுக்கு தான் புரியும் பகவான் எப்படி முழுமுதற் கடவுள், சுப்ரீம் பர்சனாலிட்டி ஆஃப் த காடெட். பகவான் அப்படின்னா ஒரே ஒருவர் தான், பகவான் கிருஷ்ணர் தான். பகவான் சிவனோ, பகவான் பிரம்மாவோ, பகவான் முருகனோ, பகவான் விநாயகரோ கிடையாது. இப்ப மற்ற நாமங்களை நாம இணையாக கருதக்கூடாது. அடுத்தது 3வது குற்றம் என்னன்னா, ஆன்மீக குருவின் கட்டளையை மீறுவது, அவரை ஒரு சாதாரண மனிதனாக நினைப்பது குற்றம். அவர் தோற்றத்திற்கு சாதாரண மனிதனா தெரியலாம், ஆனா அவர் சாதாரண மனிதர் கிடையாது. ஏன்னா அவர் பகவானுடைய பிரதிநிதி. அவர்கிட்ட அஷ்டமா சித்திகளுக்கும் மேல எல்லா சித்திகளும் இருக்கும், ஆனா அதை அவர் வெளிப்படுத்த மாட்டார். இப்ப நம்ம ஜெயபதாக்க சுவாமி குரு மகாராஜே வந்தார் அப்படின்னா, அவர் பகவான் முன்னாடி நின்னு பகவானோட நேரடியா பேசக்கூடியவர். அவர் சொல்லுவார், நேத்து ஏன் இந்த உணவு கொடுக்கல, பகவானுக்கு விருப்பமான அந்த உணவை ஏன் கொடுக்கலன்னு கேட்கிறாரு அப்படின்னு பகவான்கிட்ட நேரடியா பேசி அவர் நம்மளுக்கு கன்வே பண்ணுவார். இது நிறைய வாட்டி நடந்திருக்கு. எங்காவது இப்போ அவங்களுக்கு இருக்கிறவங்களுக்கு, அங்க இருக்கிற பூஜாரிகளுக்கு எல்லாம் ஷாக்கா இருக்கும். நாம செய்த தவறு எப்படி இவருக்கு தெரியுது, அது இன்னைக்கு தானே வந்தாரு, விக்கிரகம் முன்னாடி நின்னு பேசிட்டு இருந்தாரு. அப்போ பகவான் சொல்லியிருக்காரு அவர்கிட்ட, நேத்து இது நடந்தது, எனக்கு 4 நாளைக்கு முன்னாடி இந்த ட்ரெஸ் போடல, இது வைக்கல, எனக்கு இந்த ஃப்ரூட் ரொம்ப பிடிக்கும் அது வைக்கல அப்படின்னு அவர் பகவான் அவர்கிட்ட பேசுவார். அப்போ அந்த பூஜாரிகள் எல்லாம் ஆச்சரியப்படுவாங்க. அப்போ இந்த ஆன்மீக குருவின் கட்டளை மீறதோ இல்ல அவரை சாதாரண மனிதரும் நினைப்பது குற்றம். அவரது கட்டளைகள் எப்பவுமே ஃபாலோ பண்ணணும். இப்ப பகவான் நம்மள இவர் ஆன்மீக குருவின் மூலமாக பகவான் நம்மளுக்கு ரெசிப்ரோகேட் பண்றாரு. அப்ப பகவான் நேரடியா யாரையும் தொடர்பு கொள்வதில்லை, குருவின் மூலமாக நம்மளை தொடர்பு கொள்கிறார். அப்ப குரு நம்மளுக்கு பகவானுக்கு இணையானவர்.
ஆனா பகவானே நான் தான் பகவான் அவர் என்னைக்கு சொல்லிக்க மாட்டார். ஆனா நாம எப்படி நினைக்கணும், அவர்தான் பகவான் நினைக்கணும். ஏன்னா பகவானுக்கும் அவருக்கும் வேறுபாடு இல்லாத அளவுக்கு நாம அவருக்கு மரியாதை செலுத்தணும். அவருடைய கட்டளைகளை ஏற்று நாம பணிவிடை செய்யணும். ஏன்னா நாம தாசனாக அடியேனுக்கு அடியேனாக இருக்க வேண்டுமே தவிர நாம நேரடியா பகவானுக்கு தான் செய்வேன்னு நாம எந்த சேவையும் செய்ய முடியாது. அப்ப அவருடைய கட்டளைகள் அவர் என்ன சொல்றாரோ அதை நிறைவேற்ற வேண்டும். இப்ப ஒருத்தருக்கும் குரு கட்டளை கொடுப்பார். இந்த பக்தன் இதுக்கு தகுதியுள்ளவன், நீ புக் டிஸ்ட்ரிபியூட் பண்ணு, நீ பிரசாதம் செய், நீ கோயிலை பராமரிச்சு சேவை செய் அப்படின்னு குரு கட்டளையிடுவார். அந்த கட்டளையை மீறக்கூடாது. ஏன்னா அவங்கவுங்க தகுதிக்கு அவங்களோட உணர்வுக்கு தகுந்த மாதிரி நம்மளுக்கு சேவைகளை பகிர்ந்து கொடுப்பார். இப்போ நம்மளுக்கு ஜெயபத்தாக்க சுவாமி குரு மகாராஜ் என்ன சொல்றாருன்னா, எனது ஆணை பகவானுடைய கட்டளை என்ன அவருக்கு கொடுத்தது, ஸ்ரீல பிரபுபாதர் மூலமாக நிறைய சிஷியர்களை நீ ஏற்றுக்கொள் அப்படின்னு சொல்லி ஸ்ரீல பிரபுபாதர் போயிட்டார். அதுக்கப்புறம் ஸ்ரீல பிரபுபாதருக்கு கொடுத்த வாக்கின்படி அவர் நிறைய சிஷியர்களை ஏற்றுக்கொண்டார். இப்படி நிறைய சிஷியர்களை ஏற்றுக்கொள்ளும் போது அவர்கள் செய்யும் பாவத்தையும் அவர் ஏற்றுக்கொள்கிறார். அதனாலதான் அவருக்கு உடல்நிலை இப்படி இருக்கு. நிறைய சிஷியர்களை ஏற்றுக்கொள்ளுவது ரொம்ப ரிஸ்க். அப்போ ஜெயபத்தாக சுவாமி மகாராஜ் நம்ம கிட்ட என்ன சொல்றாங்கன்னா, நாம் எல்லாருமே ஒரு பிரச்சாரர்களாக மாற வேண்டும், எல்லாருக்கும் பிரச்சாரம் செய்ய வேண்டும் அப்படின்னு சொல்றார். வாணி சேவா வாப்பு சேவான்னு 2 இருக்கு. அப்ப வாணி சேவா அப்படிங்கிறது தூரத்துல இருந்து செய்யறது, வாப்பு சேவா அப்படின்னு பக்கத்துல இருந்து குருவுக்கு சேவை செய்யறது. அப்ப குரு இப்ப நம்மளுக்கு தூரம் மாயப்பூர்ல இருக்காரு. ஆனா அவரது கட்டளை என்ன, பிரச்சாரம் செய்ய வேண்டும். அதை ஏற்றுக்கொண்டு ஒவ்வொருவரும் நாமெல்லாம் கவனமா பிரச்சாரம் பண்ணணும், நிறைய பக்தர்களை உருவாக்கணும். ஏன்னா அறியாமையினால மக்கள் வாடுகிறார்கள். அவர்களுக்கு அறிவை, அந்த வித்யாவை கொடுக்கணும். எதன் மூலமா? பிரச்சாரத்தின் மூலமா. பகவான்னா யாரு, தேவர்கள்னா யாரு, ஏன் பகவானை வழிபட வேண்டும், பகவானது மந்திரம் எப்படிப்பட்டது, பகவத்கீதை, பாகவதம், இது எல்லாருக்கும் சொல்லி எல்லாருக்கும் நாம அந்த நல்ல அறிவை, இப்ப ஒரு விளக்குல இருந்து பல விளக்குகள் ஏற்றப்படுது. அப்ப நாமெல்லாம் விளக்குகள் மாதிரி. எனக்கு மட்டும் ஒளி கிடைச்சா பத்துமா? இந்த விளக்க வச்சு, நம்மளோட அறிவை வச்சு மற்றவர்களுக்கும் அந்த அறிவை அந்த விளக்கு மூலமா பல விளக்குகளை ஏற்ற வேண்டும். ஏன்னா மக்கள் எல்லாம் துன்பப்படுறது எதனால? அறியாமையினால. அந்த அறியாமை எனும் இருள் அகற்றப்பட வேண்டுமானால் நாம் ஒவ்வொருவரும் மெழுகுவர்த்தி போல எல்லா மெழுகுவர்த்திகளையும் ஏற்ற வேண்டும். அப்ப பகவானுடைய உறவுகள் தான் நாம் எல்லாருமே. மமைவாம்ச ஜீவலோகை ஜீவபூத சனாதன. அப்போ எல்லா உயிர்வாளிகளும் இன்புற வேண்டும் என்றால் நாம அதுக்காக பகவானோட கட்டளை, குருவின் கட்டளையை நிறைவேற்ற வேண்டும். 4வது குற்றம் என்ன அப்படின்னா, வேத இலக்கியங்களும் வேத வழிவந்த நூல்களையும் நிந்திப்பது குற்றம். அக்ஞச்சா ஸ்ரதானஸ்ய சம்சயாத்மா வினசியதி நாயம் தேகோ அஸ்தினப்பரோ நசுகம் சம்சயாத்மனக. அப்ப வேதம் அப்படிங்கிறது ஒரு தாய். தாய் தான் தன் தந்தை யார் என்பதை ஒரு மகனுக்கு சொல்லுவா. தாய்க்கு தான் தெரியும் தந்தை யார் என்பது. அப்போ வேதங்கள் சொல்லுது பகவான் என்பவர் தான் நம்மளுக்கு எல்லாருக்கும் ஆதி மூலம். அவர் தான் தோற்றுவித்தவர், நம்மளுக்கு தாயாகவும் தந்தையாகவும். அகம் பீஜ பிரஜப்பிரதாக அப்படின்னு சொல்றார். மாதா பிதா குரு மகக அப்படிங்கிறார். நான் தான் உனக்கு தாயும் தந்தையும் குருவும் அனைத்தும், நான் தான் விதையளித்த தந்தை அப்படிங்கிறார். அப்போ வேத இலக்கியங்கள், வேத வழிவந்த நூல்கள் தான் அது நம்மளுக்கு சொல்லுது. ஸ்ருதி ஸ்மிருதி வழியாகத்தான் நாம் அதை உணர்ந்து கொள்ள முடியும். வேறு ஆதாரம் எதுவுமே கிடையாது. வேதங்களை வைத்துத்தான் நாம் எல்லாமே கத்துக்க முடியும். ஏன்னா அதுதான் நம்மளுக்கு ஆதாரம். வேதங்கள் பகவானால் இயற்றப்பட்டது. வேதைச சர்வேர் அகம் வேத வேத்யோ வேதாந்த கிருத் வேதவித் ஏவச்சாகம். அது பகவானுடைய சட்டம். அதை யாராலும், முக்குணத்துக்கு உட்பட்ட சாதாரண மனிதர்களால் அதை சொல்ல முடியாது. உன்னதமான திவ்யமான பகவானின் திருவாயிலிருந்து வந்ததுதான் வேதங்கள். அப்ப அந்த வேதங்களை நிந்திப்பது குற்றம். தெரிஞ்சோ தெரியாமலோ வேதங்களை நிந்திக்க கூடாது. அதெல்லாம் பழம்பெரும் புராணம், இப்ப புதுசா நாங்க நாகரீகமா புது புது இலக்கியங்கள் வந்திருக்கு, அதை படிக்கிறோம் அப்படின்னு மாத்தவே முடியாது. எக்காலத்திற்கும் உரியவை வேதங்கள். குமுதம் குங்குமம் டெய்லி நியூஸ் பேப்பர் எல்லாம் மாறலாம், ஆனா வேதங்கள் என்றுமே மாறாதது. அது
நித்தியமானது. 5வது குற்றம் என்னன்னா, ஹரே கிருஷ்ண மகாமந்திரத்தை கற்பனையானது என கருதுவது குற்றம். சில சமயங்கள்ல நம்மளுக்கே தோணும், எதுக்கு இதையே சொல்லிட்டு இருக்க திரும்ப 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 திரும்ப. ஆனா சொல்வதன் மூலமாக நாம் தூய்மை அடைகின்றோம். மகாமந்திரம் கற்பனையானது கிடையாது, அது பகவானுக்கு இணையானது. பகவான் வேறல்ல, பகவானுடைய நாமம் வேறல்ல, அது கற்பனையானது கிடையாது. ஏன்னா அது எந்த காலத்திலும் பாத்தீங்கன்னா, எந்த யுகத்திலும் பகவானது திருநாமங்கள் பக்தர்களால் போற்றப்பட்டு வருகிறது. பிரகலாத் மகாராஜ் ஓம் நமோ நாராயணா, ஓம் நமோ நாராயணா என்கின்ற மந்திரத்தை சொன்னார். ஓம் நமோ பகவதே வாசுதேவாய அப்படின்னு துருவ மகாராஜ் சொன்னார். இப்படி எந்த காலத்திலும் பகவானது நாமங்கள் அந்தந்த யோகத்திற்கு தகுந்த மாதிரி போற்றப்பட்டு வருகின்றது. பகவானது ஒவ்வொரு நாமமும் வலிமை கொண்டது, அது பொருள் பொதிந்தது. பகவானது நாமங்கள் மங்களகரமானவை, நம்மை தூய்மையாக்கக்கூடியவை, எல்லா பாவங்களையும் போக்கக்கூடியவை. அப்ப ஹரே கிருஷ்ண மந்திரம் கற்பனையானது கிடையாது. அப்படி கருதினால் அது பெரும் குற்றம். 6வது, புனித நாமத்திற்கு பௌதீகமான வியாக்கியானம் கொடுப்பது குற்றம். அப்ப பௌதீகமா இந்த மந்திரத்தை சொன்னா நம்மளுக்கு நிறைய பொருள் கிடைக்குங்க, நீங்க சொல்லுங்க, உங்க ஆசைகள் எல்லாம் நிறைவேறுங்க, இந்த நாமத்தை சொன்ன பேய் பிசாசெல்லாம் ஓடிடுங்க, இப்படி பௌதீகமான அர்த்தங்கள் எல்லாம் யாராவது கொடுத்தாங்க அப்படின்னா அது குற்றம். ஏன்னா பகவானது நாமம் அதற்காக இல்ல, பௌதீகத்தை அடைவதற்கோ செல்வத்தை அடைவதற்கோ இல்ல பௌதிக குற்றங்களை தவிர்ப்பதற்கோ கிடையாது. பௌதிகத்துல நம்ம பலன் அடைவதற்காக கொடுக்கப்பட்ட மந்திரம் அல்ல. 7வது குற்றம், பகவானின் புனித நாமத்தின் பெயரால் பாவக்காரியங்கள் செய்வது குற்றம். இப்ப நாம சொல்றோம் பகவானது நாமத்தை தொடர்ந்து சொன்னா நம் பாவங்கள் எல்லாம் போயிரும். அப்ப இத எப்படி எடுத்துக்கணும் அப்படின்னா, பகவானுடைய நாமத்தில் ருசி பெறுவதற்காகத்தான் நம்ம சொல்றோம். அது இன்னொரு பக்கம் என்ன பண்ணுதுன்னா 2 in 1. அப்போ சூரியன் வரும்போது வெளிச்சமும் வரும். அங்க பல கிருமிகள் சுத்தமாக்கப்படுது, பாக்டீரியா, மலம், ஜலம், அந்த வெளியில மலம் எல்லாம் அதுவும் சுத்தமாக்கப்படுது. அதுக்காக சூரியன் அதுக்காகத்தான் உதிக்குதுன்னு சொல்லக்கூடாது. அது இன்னொரு பக்கம் நடந்துட்டே இருக்கும். ஆனா நாம பாவத்தை போக்குவதற்காக மட்டுமே நாமத்தை ஜெபிப்பது குற்றம். அப்போ அந்த நாமத்தை சொல்லிட்டு என் பாவம் எல்லாம் போயிருச்சு, அடுத்தது நான் பெரிய பாவம் பண்ணிக்கிறேன், மறுபடியும் நாமம் சொல்லிக்கிறேன், அப்படி கிடையாது. நம்ம பாவம் போயிருச்சு, மறுபடியும் நான் பாவம் பண்றேன், அப்புறம் நான் மறுபடியும் ஜபத்தை பண்ணி நான் அந்த குற்றத்தை சரி பண்ணிக்கிறேன். அந்த குறுக்கட் ஐடியெல்லாம் நம்மள இந்த பௌதிகவாதிகளுக்கு தான் வரும். அதெல்லாம் இங்க நடைமுறைக்கு ஒத்து வராது, எப்பவுமே ஒத்து வராது. ஏன்னா பகவானுடைய புனித நாமத்துல நாம ஈர்க்கப்படும் போது அது பாவங்கள் தானாக பகவான் நினைச்சா மட்டும்தான் குறைக்க முடியும். நாம என்ன எண்ணத்துல ஜபிக்கிறோம், பகவான் மேல பிரேமையை வளர்த்துக்கிறதுக்காக ஜபிக்கிறோமா இல்ல நம்ம பாவத்தை போக்குறதுக்கு ஜபிக்கிறோமா அப்படிங்கிறது இருக்கு. அப்போ நாம அந்த எண்ணத்தையே கைவிட்டுறணும். பாவம் போகுது அப்படிங்கிற எண்ணத்தையே கைவிட்டுட்டு பகவான் மேல பிரேமையை, அன்பை வளர்ப்பதற்காக அதை நாம செய்யும் போது அது பகவானால தானாக அது குறைக்கப்படும் பாவங்கள். இல்ல அது குறைக்கிறதுக்கு நான் செய்யறேன், பிரேமையை வளர்த்துக்க மாட்டேன், அவருக்கு நன்றி கடன் செலுத்த மாட்டேன், அந்த எண்ணத்தோட செஞ்சோம்னா அது இயந்திரத்தனமானது. அதனால நம்மளுக்கு பாவம் போகாது, மேலும் பாவங்கள் கூடும். ஏன்னா நம்ம எண்ணங்கள் பகவானுக்கு பரமாத்மா இருக்கிறதுனால நல்லா தெரியும் நான் எதுக்காக ஜெபிக்கிறேன். அந்த மந்திரத்தை தொடர்ந்து சொல்றேன் அப்படின்னா எந்த எண்ணத்துல, பகவான் மேல உள்ள அன்பினாலா இல்ல ஒரு இயந்திரத்தனமான ஒரு பௌதிகத்தனமான ஒரு எண்ணத்தினாலா அப்படிங்கிறது நல்லா தெரியும். அதனால புனித நாமத்தின் பெயரால் பாவகாரியங்கள் செய்யக்கூடாது. 8வது குற்றம் என்னன்னா, வேதத்தில் கர்மகாண்ட பகுதியில் செயல்களுக்கு பலனை கொடுக்கும் சடங்குக்கு ஈடாக திவ்ய நாமத்தை கருதுவது குற்றம். நிறைய பேர் ராம ஜபம் செய்வாங்க. ராம ஜபம் ராமா 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 ராமான்னு எழுதுவாங்க. இல்ல ஸ்ரீராம ஜெயம் ஸ்ரீராம ஜெயம் ஸ்ரீராம ஜெயம். எதுக்குன்னு கேட்டா, எங்க வீட்டுல ஜெயம் உண்டாகணும், வெற்றி உண்டாகணும், எங்க வீட்டுல கல்யாணம் நடக்கணும், அதுக்காக இவ்வளவு எழுதணும், 1008 முறை எழுதினேன், நான் 1,00,000 முறை எழுதினேன், ஏன்னா என்னோட பாவம் போகணும், நான் இவ்வளவு தடவை எழுதினேன், இவ்வளவு தேங்காய் உடைச்சேன். அந்த மாதிரி
நாம பகவானோட நாமத்தை கர்ம காண்ட பகுதி, கர்ம காண்டனா என்ன, ஒரு செயல் செய்தால் இது கிடைக்கும், புண்ணியம் கிடைக்கும், ஒரு செயல் செய்தால் இவ்வளவு லாபம் கிடைக்கும். நான் 4 தேங்காய் உடைச்சேன்னா எக்ஸாம்ல பாஸ் ஆவேன், 100 தேங்காய் உடைச்சேன்னா மார்க் நிறைய வரும், 1000 தேங்காய் உடைச்சேன்னா டாக்டர் சீட் கிடைக்கும். இந்த மாதிரி கர்ம காண்டங்கள், செய்கின்ற செயலுக்கு பலன் கிடைக்கும் என எண்ணி செய்வது கர்ம காண்டம். அப்ப செயலுக்கு பலனை கொடுக்கும் சடங்குக்கு ஈடாக திவ்ய நாமத்தை கருதுவது குற்றம். இவ்வளவு நாமம் ஜெபிச்சா எனக்கு இந்த லாபம் கிடைக்கும், இவ்வளவு நாமம் ஜெபிச்சா எனக்கு இந்த லாபம் கிடைக்கும், அதல்ல. நாம குருவின் கட்டளைப்படி 16 நாமங்கள் தீட்சை பெற்றவர்கள் குறைந்தது 16 மாலைகள் ஜெபிக்கணும். இல்ல ஆரம்ப நிலை பக்தர்கள் 1, 4, 8 இப்படி படிப்படியா வரலாம். ஆனா தீட்சை பெற்றவர்கள் கண்டிப்பா 16 மாலைகள் ஜெபிக்கணும். அது எதுக்காக ஜெபிக்கணும் அப்படின்னா, கர்ம காண்ட பலனுக்காக ஜெபிக்க கூடாது. இவ்வளவு ஜெபிச்சா எனக்கு இவ்வளவு கிடைக்கும், அப்ப குரு நம்மளுக்கு சொல்லியிருக்காரு 16 மாலை பண்ணணும், அதுக்காக ஜெபிக்கிறேன். அப்படி இல்ல, நம்ம அந்த நாமத்துல ருச்சி கொண்டு வர்றதுக்காக பகவானுக்கு நம்மளுக்கும் ஒரு பிணைப்பு குரு ஏற்படுத்தி தருகிறார் இந்த நாமத்தின் மூலமா. அப்ப பகவானுடன் நாம ஒன்றி இருப்பதற்காக, பகவானது ஞாபகத்தில் அவருடைய நாம எப்பொழுதும் அவரது நினைவிலேயே மன்மனா பவமத் பக்தோ மத்தியாசி மாம் நமஸ்குரு மாம் ஏவை சுசி சத்தியம் தே பிரதிஜானே பிரியோ அஷிமே அப்படின்னு சொல்லி எப்பொழுதும் அவரை நினைத்து அவரையே அவருடைய பக்தராகி அவருக்காகவே எல்லாம் செய்து அந்த நாமத்தை ஜெபிக்கணுமே தவிர பலன் கருதும் செயலில் ஈடுபடக்கூடாது. 9வது, நம்பிக்கையில்லாத நபர்களுக்கு பகவானின் புனித நாமத்தை எடுத்து சொல்லுவது குற்றம். இப்ப பக்தர்கள் யாரையும் பார்க்க மாட்டாங்க, அவங்களுக்கு ஒரு உற்சாகம் என்னன்னா பகவானது நாமம் மிகவும் வலிமையானது, நலன் தரக்கூடியது. அதனால அவங்க இதை ஒரு சுயநலமே இல்லாம எல்லாருக்கும் சொல்லுவாங்க, எல்லாரும் பயன்பெறட்டும். தெரிஞ்சவங்க தெரியாதவங்களுக்கு சொல்லும் போது அவங்க எப்படிப்பட்டவங்கன்னு தெரியாது. அப்போ அவங்ககிட்டயும் போய் சொல்றாங்க, ஹரே கிருஷ்ணா மந்திரம் சொல்லுங்க உங்களுக்கு நல்லது நடக்கும் அப்படின்னு. ஆனா அவங்க நாத்திகவாதிகளா இருப்பாங்க, நம்மள முட்டாளா நினைச்சிட்டு இருப்பாங்க. ஆனா அவங்க பெரிய முட்டாளா அவங்கதான் இருக்காங்கன்னு அவங்களுக்கு தெரியாது. அப்போ அவங்க என்ன பண்றாங்கன்னா அந்த பகவான் நாமத்தை இழிவு பண்றாங்க. உங்களுக்கு வேற வேலை இல்லையாங்க, ஹரே கிருஷ்ணா மாமா ஹரே கிருஷ்ணா அப்படின்னு ஏதாவது ஒரு தவறான ஒரு சொல்லி அந்த பகவானது நாமத்தை இழிவு பண்ணி நம்மளையும் இழிவு பண்ணி அப்ப அவங்கள நம்ம குற்றத்திற்கு ஆளாக்குகின்றோம். இதுல மெயினா என்னன்னா, ஏன் அவங்களுக்கு சொல்லக்கூடாதுன்னா, அவங்க திருப்பி நிறைய பேட் கமெண்ட்ஸ் கொடுப்பாங்க, பகவானை நிந்திப்பாங்க. அந்த கிருஷ்ணர் யாரு, 16,108 மனைவிகள் வச்சுக்கிட்டு கூத்தாடினவர் தானே அப்படின்னு. ஏன்னா அவங்க லெவல்ல மட்டும்தான் அவங்க பகவானை நினைக்க முடியும். பகவான் எப்படிப்பட்டவர்னு தெரியாது. அவர் எல்லா காரணங்களுக்கும் காரணம், கோடான கோடி பிரபஞ்சங்கள் படைத்து காத்து அழிக்கிறவரு. அவர் ஆத்ம ராமா, அவர் தன்னுள் திருப்தியுற்றவர். அவர் வெளியில எல்லாம் நம்மகிட்ட இருந்தெல்லாம் அவர் எதிர்பார்க்க வேண்டியதில்லை. நாம் படைக்கும் பொருட்களாலதான் அவர் பசியாடுறாரு, தாகத்தை தணிக்கிறாரு எல்லாம் கிடையாது. அவர் எல்லாமே அவர்கிட்ட இருந்துதான் நாம வாங்குறோம். ஒரு நன்றி கடனுக்காக ஒரு சொட்டு கடல் நீர்ல ஒரு சொட்டு கொடுக்கற மாதிரி நாம தீர்த்தம் எடுத்து வைக்கிறோம். அதுல அவர் திருப்தியுற்ற கருணையை நம்மளுக்கு இன்னும் பல மடங்கு அதிகமா வழங்குறாரு. அவர் கருணையை பெறுறதுக்காகத்தான் அதை செய்யணுமே தவிர அவரை திருப்திப்படுத்த நம்மால எல்லாம் முடியாது. ஏன்னா அவர்கிட்ட இருந்து கோடானி கோடும் செல்வங்கள் நிறைந்து கிடக்குது. அவர் பல பிரபஞ்சங்களை படைக்கிறார். அதுல இருக்கிற மாணிக்க கற்கள், முத்து, பவளம் எல்லாம் அவருக்கு தூசு மாதிரி. நாம எடுத்து அவருக்கு அணிகலனா போடலாம், ஆனா அதெல்லாம் அவருக்கு வெறும் கல்லு மாதிரி. நாம நினைச்சுக்கிறோம் அது பெரிய, நான் வைர மாலை போட்டுட்டேன், வைர ஒட்டியானம் போட்டுட்டேன். ஆனா பகவானுக்கு அதெல்லாம் அவருடைய படைப்பு, தூசு அவருக்கு, கால் தூசுலையும் தூசு அவருக்கு. அப்போ இந்த நம்பிக்கை இல்லாத நபர்களுக்கு நாம சொல்லும் போது என்ன பண்றாங்க, பகவான் நம்ம கிட்டத்தான் இதான் எதிர்பார்க்கிறாரு. ஒரு கிருஷ்ணர் ஒரு நபரா வர்றாரு. அவஜானந்தி மாமூடா மானுஷம் தனம் ஆசிரிதம் பரம்பாவம் அஜானந்தோ மமபூத மகேஸ்வரம். அந்த மாமூடர்கள் என்ன நினைப்பாங்க, அவர் மனிதராய் பிறந்து நம்மளை போல பிறக்கிறார், இறக்கிறார், அப்புறம் மறுபடியும் போய் மேல போய் கடவுளாயிடுறாரு அப்படின்னு நினைக்கிறாங்க. ஒரு மேஜிஷியன் மாதிரி ஏதோ மேஜிக் எல்லாம் பண்ணிட்டு ஏதோ சின்ன பவர் வச்சிருக்கிறாரு, சித்தர்கள் மாதிரி
அதனால அப்படியெல்லாம் பண்ணி அசுரர்கள் எல்லாம் அழிச்சிட்டு போயிட்டாரு அப்படின்னு நாங்க நினைக்கிறாங்க. தவறு. பகவான் கிருஷ்ணர் எல்லை இல்லாத சக்தி கொண்டவர், அன்லிமிட்டெட், விபும், பெரியவற்றுள் பெரியவர். அவரது சக்திகள் எல்லையற்றவை. அவர் யாருகிட்டையும் எதையும் நாட வேண்டிய அவசியம் கிடையாது. தன்னுள் திருப்தியுற்றவர். ஆத்மராமா. அவருக்கு காமம் அப்படின்னா அவரு அவர்கிட்ட கிடையாது, எதுவுமே ஆசைகள் கிடையாது. அவர் விருப்பு வெறுப்பற்றவர், இருமைகளை கடந்தவர். அவர் முக்குணங்களுக்கு உட்பட்டவர் கிடையாது. அவர்தான் மாயைக்கு அதிபதி. அப்புறம் எப்படி அவர் மாயாக்கு கண்ட்ரோல், மாயாவால கண்ட்ரோல் பண்ணப்பட முடியும் அவரை? அப்போ மாயை தான் அவர் கண்ட்ரோல் பண்றாரு தவிர மாயை அவரை கண்ட்ரோல் பண்ண முடியாது. அப்படிப்பட்டவரை அவங்க முட்டாள் மனிதர்கள் என்ன நினைக்கிறாங்க? சாதாரண மனிதராக நினைக்கிறாங்க அவர் மனித ரூபத்தில் வரும்போது. அப்போ அவங்களுக்கு சொல்லும் போது அவங்க வைஷ்ணவர்களை நிந்திக்கிறாங்க. நீங்கெல்லாம் நாமத்தை போட்டுட்டு கோமாளிக மாதிரி அவங்க பின்னாடி திரியுறீங்க, ஏதோ 4 பேரு உங்களை ஏமாத்துறாங்க, காசு புடுங்குறாங்க, கோயில் கட்டுறாங்க, ஆடுறேன்னு ஜங்கு புங்குன்னு குதிக்கிறாங்க, இந்த மாதிரி எதோ சொல்லுவாங்க. அதெல்லாம் காதுல கேட்டோம்னா வைஷ்ணவ அபராதம் பண்ணும்போது நாம என்ன பண்ணணும் அப்படின்னா அந்த இடத்துல நிக்கவே கூடாது, காதை பொத்திட்டு ஓடிடணும். இல்லையா அப்படி பேசினவன் நாக்கை இழுத்து வச்சு அறுக்கணும் உங்களுக்கு திறமை இருந்தா. இல்லையா அவனை கொலை பண்ணிடணும். அதுவும் இல்லையா நீங்க அதை கேட்டுட்டு இருந்தீங்க அப்படின்னா அந்த கேட்டதுனால வந்த பாவத்தினால நீங்க உங்க உயிரை மாச்சுக்கணும், தற்கொலை பண்ணிக்கணும். இதுதான் நம்மளுக்கு சொல்லப்பட்டிருக்கு. தூய வைஷ்ணவன் அபராதம் அப்படின்னு ஏதாவது யாராவது செஞ்சாங்க பகவானது திருநாமத்துக்கோ பகவானுக்கோ பக்தர்களுக்கோ தீங்கிழைத்தான் என்றால் இதுதான் நம்மளோட நிலைமை. அங்கிருந்து ஓடிடணும் காதை பொருத்திட்டு, இல்ல அவனோட நாக்கை இழுத்து வச்சு அறுத்து அவனை கொலை பண்ணிடணும், இல்லையா நாம சூசைட் பண்ணிக்கணும். இந்த 3ல ஏதாவது ஒண்ணு நடக்கணும். இல்ல அந்த திருநாமத்தை பகவானை இழிவு செய்பவன் முன்னாடி நின்னுட்டு இருந்தோம் அப்படின்னா அந்த பாவம் நமக்கும் வந்துடும். அடுத்தது பௌதிக கடைசி காரணம் என்ன, கடைசியான அபராதம் என்ன அப்படின்னு பார்த்தோம்னா, பௌதிக பந்தத்தின் காரணமாக புனித நாமத்தின் மகிமையை அறிந்தும் பூரண நம்பிக்கை இல்லாமல் இருப்பதும் பகவான் நாமத்தை கவனக்குறைவாக உச்சரிப்பதும் குற்றமாகும். இப்ப பௌதிக பந்தத்தின் காரணமாக, ஏன்னா ஜட ஆசைகளை விட்டு நாம விலகறதுக்கு பல கோடி ஜென்மமா அதுல பற்றுடையவர்களாக இருந்துட்டோம். அது ஒரு ஜென்மத்துல நம்மளுக்கு அவ்வளவு சீக்கிரமா நம்ம பியூரிஃபை ஆக முடியாது. அதனால நாம ஆத்துல ஒரு கால் சேத்துல ஒரு கால். அப்ப அந்த நாமத்தோட மகிமை நம்மளுக்கு இப்ப தெரியுது. ஏன்னா நாம நிறைய கிளாஸ் கேட்கிறோம். பகவானது புனித நாமம் மிகவும் மேலானது, பகவானது நாமம் வேறல்ல. அப்ப நாமாச்சாரியார் அப்படின்னு சொல்லி நம்ம ஹரிதாஸ் தாக்கூர் நாமத்தின் மூலமாகவே ஒரு யவன குலத்தில் பிறந்து ரொம்பவும் நாமத்திற்கே ஆச்சாரியராக மாறினார். அவரது நாமத்தை கேட்டு 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 2 பெண்கள் அவர்கிட்டயே தீட்சை வாங்கிட்டாங்க. கெட்ட எண்ணத்தோட வந்தவங்க அந்த கெட்ட எண்ணத்தை எல்லாம் மாற்றிட்டாங்க அப்படின்னு எல்லாம் நாம பாக்குறோம். அப்ப நாமத்தின் மூலமாக நாம இந்த கலியுகத்துல கலியின் பாதிப்பிலிருந்தும் அந்த மாயோட பாதிப்பிலிருந்தும் மீள முடியும். அந்த நாமம் ஒன்றே போதுமானது நம்மளுக்கு. ஹரே நாம ஹரே நாம இவ கேவலம் கலவு நாஸ்தியேவ கதிர் அந்யதா நாம்னா மகாரி பகூதா நிஜ சர்வ சக்சித் தத்தார்பத நியமத ஸ்மரணே நா கால ஏதாத்ருசித்தவ கிருப பகவன் மமாபி துர்தைவ மித்ரு சம்சாஜனி நானுராக அப்படின்னு நாமத்தோட மகிமையை நாம சிஷ்டாஷ்டகத்துல படிக்கிறோம், பாகவதத்துல படிக்கிறோம். கடைசி ஸ்லோகம் என்ன பாகவதத்துல? நாம சங்கீர்த்தனம் எஸ்ய சர்வ பாப பிரணாச்சனம் பிரணாமோ துக்க சமனஸ் தம் நமாமி ஹரிம் பரம். அப்புறம் இது மாதிரி பகவானது நாமத்தை பாடும்போது என்ன ஆகும் அப்படின்னா அதுவும் கைத்தட்டி பாடணுமா பகவானது நாமத்தை. இப்போ ஒரு நெல் வயல்ல போய் நம்ம கையை தட்டினா என்ன ஆகும்? அங்க இருக்கிற குருவிகள் எல்லாம் பறந்து ஓடிடும். அப்போ நம்ம கையை தட்டி பாடும்போது நம்ம மனசுல இருக்கின்ற காம குரோத லோபம் மதம் ஆச்சரியம் போன்ற தீய இச்சைகள் எல்லாம் நம்மை விட்டு ஓடி போயிரும். கையை தட்டுறதுனால என்ன பிரயோஜனம் அப்படின்னு பாத்தீங்கன்னா கையில நம்மளுக்கு ரேகைகள் இருக்கும். இந்த ரேகைகளை பார்த்து ஜோதிடர் எல்லாம் சொல்லுவாங்க, பாருங்க உங்களுக்கு செல்வம்
அப்படியே மேலோங்கி வருது. இந்த ரேகை மேல போகுது பாருங்க. இந்த ரேகை கீழே அந்த விரலுக்கு நடுவுல கீழே போகுது. அதனால உங்களுக்கு எதுவும் நிலைக்காது அப்படின்னு நிறைய சொல்லுவாங்க. இந்த ரேகைகளை எல்லாம் மாற்றக்கூடியதான் நம்ம கையை தட்டும் போது, பகவானது நாமத்தை சொல்லி கையை தட்டும் போது இந்த ரேகைகள் எல்லாம் மாறி போயிருமா. அப்ப நம்மளுக்கு வந்து மங்களகரமானது இந்த நாமம், நம்மளுக்கு மேன்மையை அளிக்கக்கூடியது. இந்த நாமாவின் மூலமா நம்மளுக்கு பற்பல கோடான கோடி ஜென்மங்களை செய்த அந்த தீய வினைகள் நம்மை விட்டு விலகுகின்றது. நம்ம உணர்வு மாற்றப்படுகின்றது. நிறைய பேரு நாமம் ஜெபிச்சவங்க தான் இங்க நாம இருக்கிறோம். அப்ப நம்மளுக்கு எல்லாம் என்ன நன்மைகள் நடந்திருக்கு நம்மளுக்கு தெரியும். ஆரம்பத்துல வந்து எனக்கு சொன்னப்ப என்னோட அனுபவம் என்னன்னா, இந்த நாமம் சொல்றதுனால எப்படி மாறும்னு சொல்லிட்டு, சரி இருந்தாலும் அவங்க சொல்றாங்க, ரொம்ப ஸ்ட்ராங்கா சொல்றாங்க, நீங்க வெறும் நாமத்தை மட்டும் ஜெபிங்க. அவங்க என்னைய வந்து நான்வெஜ் சாப்பிட்டு இருந்தப்ப கூட ஒன்னும் சொல்லல, இது மாதிரி சாப்பிடாதீங்கன்னெல்லாம் சொல்லல, வெறும் நாமத்தை மட்டும் ஜெபிங்கன்னு சொன்னாங்க. ஆனா நாமம் ஜெபிக்க ஜெபிக்க அந்த நான்வெஜ் சாப்பிடுறதோ இல்ல வேற எதை பத்தி பேசுறதோ, டிவி பாக்குறதோ, சினிமா பாடல்கள் கேட்கறதோ, வேற எதுலயும் என்ன அந்த இச்சைகள் எல்லாம் நம்மளுக்கு மறைஞ்சு போய் பக்தர்கள் சங்கத்தை விரும்ப ஆரம்பிச்சோம். தொடர்ந்து சத் சங்கம் எடுக்க ஆரம்பிச்சோம், பாகவதம் படிக்க ஆரம்பிச்சோம், பகவத்கீதை படிக்க ஆரம்பிச்சோம். இந்த மாதிரி பல மாற்றங்கள் சூட்சுமமாக நிகழ்ந்தது. இது ஒவ்வொருவருக்குள்ளேயும் இருக்கும். இன்னும் சொல்ல முடியாத பல மாற்றங்கள் எல்லாருக்குள்ளயும் இருக்கும். அப்ப நம்ம உணர்வு தூய்மைப்படும் போது நம்ம மனசுல வேற எண்ணங்கள், தவறான எண்ணங்கள் எதுவுமே வர வாய்ப்பே கிடையாது. நாமத்தோட மகிமை நாமளே உணர முடியும். நாம அடுத்தவங்களுக்கு சொல்றதை விட நாமளே உணர்ந்து அப்புறம் நாம சொல்ல ஆரம்பிப்போம். ஏன்னா நாம அனுபவிச்ச பின்னாடிதான். இப்ப ஒரு குலோப்ஜான் நல்லா இருக்குன்னு நான் சொல்லணும்னா நான் சாப்பிட்டு இருக்கணும். அப்போ நாமத்தோட மகிமை அறிந்தவர்கள் அதை ஸ்ட்ராங்கா அடுத்தவங்களுக்கு சொல்ல முடியும். இப்ப பௌதீக பந்தத்தின் காரணமாக புனித நாமத்தின் மகிமையை அறிந்தும் பூரண நம்பிக்கை இல்லாமல் இருப்பது, ஏதோ என்னவோ அப்படின்னலாம் இல்ல, இப்படித்தான் நம்பிக்கையோட ஸ்ரத்தாதான் முதல்ல முக்கியமானது. நம்பிக்கை இருந்தா மட்டும்தான் நீங்க ஒரு குடும்பத்திலேயே ஒரு பெண்டாட்டி மேல நம்பிக்கை இருந்தாதான் கணவன் நிம்மதியா இருக்க முடியும். கணவன் மேல நம்பிக்கை இருந்தாதான் மனைவி நிம்மதியா இருக்க முடியும். நம்பிக்கைங்கிறது ஆதாரம். நம்பிக்கை இல்லாம பகவான் ஒருத்தர் இருக்காரா அப்படின்னு கேட்டுட்டு இந்த நாமத்தை சொல்ல முடியாது. பகவான் இருக்கின்றார், அவரது நாமம் புனிதமானது, அந்த நாமம் நம்மை தூய்மைப்படுத்தும், அந்த நம்மை காக்கும் அப்படின்னு நாம மகிமையை அறிந்து பூர்ணமான நம்பிக்கையோட இருந்தாலும் கூட, எப்ப நம்மளோட மாயைக்குட்பட்ட நாம என்ன பண்றோம், சில சமயம் தெரிஞ்சும் கூட ஜபிக்கும் போது என்ன பண்றோம், ஹாய் கிருஷ்ணா ஹாய் கிருஷ்ண கிருஷ்ண ராம் ரவாரி அப்படின்னு மந்திரத்தை முழுமையா ஜபிக்காம ரொம்ப வேகமா ஜபிக்கிறது. சிலர் வந்து ஹரே கிருஷ்ணா கிருஷ்ண கிருஷ்ண ஹரே 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 ராம 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 ஹரி ஹரி அப்படின்னு சொல்லிட்டு, என்ன அங்க 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 போயிட்டு இருக்கிற, இந்த வழியா போ, டேய் பால் எங்க போடாத, வெளியில போய் விளையாடு, பாலை அடுப்புல வச்சு என்னாச்சுன்னு பாருங்க, இப்படி ஜட விஷயங்களை இடையில ஊடுருவல். நாமத்தை சொல்லும் போது பகவானுடைய தாமரை பாதங்களை கெட்டியா புடிச்சுக்கிட்டு அதுல நழுவ விடாம நாம சொல்லணும். அப்ப பகவான் யார்? மிக மிக உயர்ந்த நிலையில இருக்கிறவர். அவரை கூப்பிட்டு வச்சுக்கிட்டு நாம அவரை அவமதிக்க கூடாது. எப்ப நாம ஜபம் பண்றோமோ அப்போ விடிய காலையில அந்த சுப முகூர்த்த வேலைகள்ல, பிரம்ம முகூர்த்த வேலையில எழுந்திருச்சு நாம் செய்யும் போது மற்றவர்கள் எல்லாம் அங்க மற்ற உறவினர்கள் நம்மை சேர்ந்தவங்க எல்லாம் பக்தர்களா இருந்தா அவங்களும் எந்திரிச்சு அவங்களும் பண்ணுவாங்க. இல்ல அப்படி பண்ணாதவங்களா இருந்தா உறங்கிட்டு இருப்பாங்க. அப்ப எந்த ஒரு தொந்தரவும் இருக்காது. நம்ம முழுமையா அதுல ஈடுபடலாம். பிரம்ம முகூர்த்த வேலை அப்படிங்கிறது சத்துவகுணம் நிறைந்தது. சத்துவகுணத்துல வந்து நம்மளால நல்லா உச்சரிக்க முடியும், கான்சென்ட்ரேட் பண்ண முடியும். அப்போ 7 மணிக்கு மேல போனா நம்மளுக்கு கீச் 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 அப்படின்னு குருவிகள் சத்தம், ரயில் சத்தம், பஸ் சத்தம், மனிதர்களோட சத்தம், டிவி சத்தம் எல்லாம் வர ஆரம்பிச்சிடும். பரபரப்பா உலகம் இயங்க ஆரம்பிச்சிடும். அந்த ஓசைகளுக்கு முன்னாடி நாம என்ன பண்ணணும், அதிகாலையில 4 மணிக்கு எந்திரிச்சு அட்லீஸ்ட் நீங்க முகம் கழுவிட்டு கூட அந்த 16 மாலைகளை முதல்ல முடிச்சிட்டீங்க அப்படின்னா மனதிற்கு ரொம்ப உகந்ததா இருக்கும். நாம ஜபம் வந்து நம்மளை மிக மேன்மையான நிலைக்கு கொண்டு போகக்கூடியது. நாம ஜபத்தின் மூலமாகவே வேற எந்த ஒரு சடங்குகள், நீங்க வீண் சடங்குகள் நிறைய செய்யலாம். நாங்க வாசல் தெளிக்கணும், மங்களகரமா இருக்கும், கோலம் போடணும், குளிக்கணும்
அப்படின்னு வெளிப்புற உடலை சுத்தம் பண்றது, இந்த மாதிரி இதுக்கெல்லாம் வந்து நீ நேரத்தை செலவிடலாம். ஆனா அதனால எந்த பிரயோஜனமும் கிடையாது. பகவானது நாமம் மட்டுமே மங்களகரமானது. மற்ற ஜட செயல்கள் எல்லாமே, சடங்குகள் எல்லாமே போலியானவை. அதை பகவானை விடுத்து நாம் செய்யற செயல்கள் எல்லாம் போலியானவை. நாம நிறைய தேங்காய் உடைக்கலாம், ஊதுபத்தி காட்டலாம். ஆனா மனசுல பகவானோட எண்ணம் இல்லை அப்படின்னா அதெல்லாம் வீணான செயல்கள், நேரத்தை வந்து வீணாக்குவது. ஆனா பகவான மனசுக்குள்ள தெரிச்சு உண்மையான பக்தியோட பகவான் மேல அன்பை ஏற்படுத்தி கொண்டு நாம் அவரை வந்து நாமத்தின் மூலமாக புகழும் போது கண்டிப்பா நாமம் சொல்ல ஆரம்பிக்கிறப்பவே பகவான் நம்ம கிட்ட வந்துடுறார். நம்ம நாக்குல நடனமாட ஆரம்பிச்சிடுறார். நம்ம ஹிருதயத்துல இருந்துட்டு அதை அனுபவிக்கிறார். அப்போ நம்மளுக்கு ஆத்மா அப்படிங்கிறதும் பரமாத்மா அப்படிங்கிறதும் ஹிருதயத்தில சேர்ந்தேதான் இருக்காங்க. அப்ப நான் ஆத்மா எப்படி ஆனந்தம் பெறுதுன்னா, பரமாத்மாவுடன் இணைந்து அவர் ஆனந்தப்படும் போது அந்த ஆத்மாவும் சேர்ந்து ஆனந்தப்படுகின்றது. இதுதான் பெரிய ஒரு சீக்ரெட். ஏன் நம்மளுக்கு நாமம் சொல்லும் போது ஒரு ஆனந்தம் கிடைக்குது? பகவானை பற்றிய புகழ், லீலை, பெருமைகள்லாம் கேட்கும்போது நம்மளுக்கு ஏன் ஆனந்தம் கிடைக்குது? ஏன்னா 2 பேரும் ஒரே இடத்துல இருக்காங்க. ஆத்மா ஆனந்தம். அந்த ஆத்மா ஆனந்தம் தான் நிலையானது. அது எங்கிருந்து கிடைக்குதுன்னா, பரமாத்மா ஆனந்தம் அடையும் போது தானாகவே அந்த ஆத்மாவும் ஆனந்தம் அடைகிறது. பரமாத்மாவை டிஸ்டர்ப் பண்ணி பாருங்க. நீங்க பரமாத்மாவை கண்டுக்காம நீங்க கெட்ட காரியங்கள் எல்லாம் செய்யும் போது அந்த ஆத்மாக்கு பீஸ்ஃபுல்லே இருக்காது. அது வந்து சஞ்சலமாவே இருக்கும். நான் இந்த தொழில் பண்ணி எனக்கு இன்னும் 10 ரூபா தானே லாபம் வந்தது. ஆனா நான் 20 ரூபாய் எதிர்பார்த்தனே, 30 ரூபா கிடைச்சிருந்தா ஆகாதா? 20 ரூபா கிடைச்சா கூட 30 ரூபா கிடைச்சிருந்தா ஆகாதா? இப்படி சஞ்சலமாவே தான் இருக்கும். ஏன்னா அது நீங்க ஒண்ணும் பரமாத்மாவை திருப்தி பண்ணல. உங்கள் மனது எப்பொழுது பரமாத்மாவை திருப்தி பண்ணாமல் தன்னை திருப்திப்படுத்திக் கொள்ள விரும்புகின்றதோ, அப்ப ஆத்மா மட்டும் திருப்தி அடையுமா? முடியாது. ஏன்னா அங்க பரமாத்மாவை பட்னி போட்டுட்டு நான் மட்டும் சுகமா இருக்கலாம்னா அது இயற்கையாவே முடியாது. ஏன்னா இயற்கை என்ன? பரமாத்மாவுள் நாம் ஒன்று. பரமாத்மாவோட துளி நாம் அம்சம். அந்த பரமாத்மாவை திருப்திப்படுத்தும் போது அந்த ஆனந்தம் நம்மளுக்கு இயற்கையாகவே கிடைக்குது. இதுதான் நம்மளுக்கு ஒரு ஃபார்முலா. இதை விட்டுட்டு நம்ம பைத்தியக்காரத்தனமா மாத்தி பண்ணணும் அப்படின்னா நம்மளுக்கு ஆனந்தம் கிடைக்காது. சோ எல்லோருமே இன்பத்தை தேடுகின்றோம். அந்த இன்பம் எங்க இருக்குதுன்னா பகவானை திருப்தி பண்ணும் போது அந்த தானாகவே நாமும் திருப்தி அடைகின்றோம். ஏன்னா வேருக்கு நீர் ஊற்றும் போது என்னாகும்? தானாக கிளைகள் அதனால பயன்பெறும். கிளைகள், இலை, மரம், அந்த கனி, பூ, காய் எல்லாமே பலன் பெறுது. நீங்க வேருக்கு நீர் ஊத்தாம சரி எனக்கு மட்டும் நீர் ஊத்திக்கிறேன், நாமெல்லாம் யாரு? பகவான் வேறு அப்படின்னா நாமெல்லாம் கிளைகளாகவும் காய்களாகவும் கனிகளாகவும் பூக்களாகவும் இருக்கிறோம். அப்ப நாம கொண்டு போய் தண்ணிய இந்த பூவுக்கு ஊத்துறேன், இந்த காய்க்கு ஊத்துறேன், இந்த இலைக்கு ஊத்துறேன், இந்த கிளைக்கு ஊத்துறேன்னா கடைசியில என்ன ஆகும்? அது வாடி போயிடும். அது போலத்தான் நாம ஜீவராசிகள் பகவானை விடுத்து நமக்கு நாமே இன்பத்தை அனுபவிக்க முயலும் போது நாம வேருக்கு தண்ணி ஊத்தாம அதை வாட வச்சிடுறோம். அதனால ஆத்மாக்கள் துன்பப்பட்டு கொண்டே இருக்கிறது. அப்ப அதை தலையணும் அப்படின்னா வேருக்கு நீர் ஊற்றணும். வேறு யாருன்னா பகவான். பகவானுடைய நாமத்தை சொல்லி எப்பவும் பக்தி பண்ணி நாம அந்த பேரின்பத்தை அடைய வேண்டும். ஹரே கிருஷ்ணா. இதோட இன்னைக்கு முடிச்சுக்கலாம். இன்னைக்கு பெரிய ஒரு ஸ்லோகமா படித்து